இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zoom H1ல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எதனால் ஏற்படுது, இதை எப்படி நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 2 ஈஸி மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஏன் பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற ரீசனையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக புரியாதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாக Zoom ஆடியோ ரெக்கார்டராகவும் பயன்படுத்திக்கலாம், மைக்ரோஃபோனாகவும் பயன்படுத்திக்கலாம். ஆடியோ ரெக்கார்டராக பயன்படுத்தும் போது ஒரு AA பேட்டரி மட்டும் இருந்தால் போதும். ரெக்கார்டில் AA பேட்டரியை ஹோல்ட் பண்ணி ரெக்கார்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டர் ஆன் பண்ணுறோம், இன்புட் லெவலில் செட் பண்ணுறோம், அடுத்தது ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம மைக்ரோஃபோனாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் பயன்படுத்தி இதை ஒரு மைக்ரோஃபோனாக பயன்படுத்துவோம். இந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் இருக்கிற பவர் சோர்ஸையும் எடுத்துக்கும். ஸோ பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனாக கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இல்லை எனக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு AA ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா போதும். இந்த Zoom H1ல இருக்கிற இந்த ட்ரைனிங் இஷ்யூலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய இஷ்யூஸ்லேருந்து நான் வெளியே வந்தேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள்.